கோவிலத்துல ஆட்டோ மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி 2 வீலர் சர்வீஸ் கூட கொடுக்கறாங்க. இவர் வந்து டூரிஸ்ட் கைடும் கூட. మీ పేరేమండి? హరి. వీళ్ళ పేరు హరి, இவங்க பேரு ஹரி. உங்களோட நம்பர் சொல்லுங்க. 9490089826. சோ நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு கால் பண்ணீங்கன்னா இவர் உங்களுக்கு கைடாவும் இருப்பாரு. 2 வீலர்ல எங்கயாவது போயிட்டு வரணும் அப்படின்னா 2 வீலர்லயும் உங்களை கூட்டிட்டு போயிருவாரு. நாங்க ரைடு இவரோட என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஹரி சார். நாங்க முதல்ல வர நரசிம்மர் சத்திரவட நரசிம்மர். முதல்ல நம்ம பார்த்துருந்தது சத்திரவத நரசிம்மர். ஹாஹா ஹூஹு அப்படிங்கிற 2 கந்தர்கள் வந்து இங்கே இசை பாடி நரசிம்ம பகவானுடைய அந்த கோவத்தை சாந்தப்படுத்திய காரணத்தினால் நரசிம்மர் ரொம்பவும் புலங்காங்கிதம் அடைந்தார். அதனால இந்த கந்தர்களுடைய இசையை ரசித்த நரசிம்மராக இந்த சத்திரவத நரசிம்மர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இது கேதுவோட கஷேத்திரம். ஏன்னா இங்கே 9 நரசிம்மர் இருக்கிறார்கள். 9 கிரகங்களும் ஒவ்வொரு நரசிம்மர் அவருடைய இதுகிட்ட தான் சக்தி கிடைக்கிறது. கேது சம்பந்தப்பட்ட ஸ்தலம் இது அப்படின்னு போற்றப்படக்கூடியதான் இந்த சத்திரவத நரசிம்மர். அடுத்ததான் நம்ம தரிசிக்க போறது யோகானந்த நரசிம்மர். வாங்க தரிசனம் பண்ணலாம். இரண்டாவதாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோகானந்த நரசிம்ம சுவாமி சன்னதி. நரசிம்மர் யோகானந்தத்தில் தெளிச்சிருக்கார். யோக முத்திரையில காட்சி அளிக்கிறார். இங்க வந்து அவரோட கோபம் தணியதற்காக ஹிரண்யகசிபு வந்து அவர் சம்ஹாரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அவரோட கோபம் தணியணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து யோக முத்திரையில அமர்ந்து கொண்டிருக்கார். அற்புதமான தியான முத்திரையில் இருக்கார். இந்த தியான முத்திரையில் இருந்து கொண்டே பிரகலாத மகாராஜுக்கு அவர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாராம். யோக சாஸ்திரங்கள், ராஜநீதி போன்ற சாஸ்திரங்கள் இதெல்லாம் எப்படி அது எல்லாத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கார். பிரகலாதருக்கு குருவாகவும் இருந்து அருள் காட்சி செய்திருக்கார் நரசிம்ம பகவான். அது மட்டும் இல்லாம இந்த யோகானந்த நரசிம்ம பகவான் இருக்கார். இவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர் சனி பகவான் சம்பந்தப்பட்ட எல்லா தோஷத்திலிருந்தும் நமக்கு விளக்க கொடுப்பார். இது வந்து சனி பகவான் சம்பந்தப்பட்ட ஸ்தலம். அதனால நமக்கு ஏதாவது சனி தோஷம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னால் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நரசிம்ம பகவான் நம்ம வந்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல இருந்து நமக்கு கண்டிப்பாக விளக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கை நல்லா செழிப்பா வரும் அப்படிங்கிறது தான் இந்த யோகானந்த நரசிம்ம சுவாமி சன்னதி. அப்ப திரும்பி பாக்குறோம். இங்க வந்து இன்னும் 2 ஆலயங்கள் இருக்கு. காசி செட்டி நாயனார் அப்படின்னு இங்க வாழ்ந்த ஒரு பெரிய சித்த புருஷர். அது சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா ஒரு வயல்வெளியில விட்டுட்டு போவார்களாம். அந்த வயல்வெளியில விட்டு போகும்போது ஒரு நாகப்பாம்பு வந்து குடைபிடித்து அவரை காக்குமாம். அவர் ரொம்ப பெரிய மகானவரை பத்தி நம்ம சரித்திரங்களால் தியானிக்க போறோம். இது பக்கத்துல நவ நரசிம்மர் ஆலயம், நவ கிரகங்கள் சம்பந்தப்பட்டது. முதல்ல அதை பார்த்துட்டு நம்ம காசி செட்டி நாயனார் கிட்ட போலாம். காசி செட்டிஸ் கோவில். இது அவரோட ஜீவசமாதி கிடையாது, அவரோட கோவில் தான். இவரோட ஜீவசமாதி கடப்பா பக்கத்துல ஜோதி அப்படின்ற ஒரு பகுதியில அமைஞ்சிருக்குங்க. இவர் பேரு காசி விஸ்வநாதன். தெலுங்குல காசி நாயனா அப்படிங்கிறது. இவர் அன்னபூர்ணேஸ்வரி பக்தர். அன்னபூர்ணேஸ்வரி அம்மா பக்தர். 12 வருஷம் சாப்பாடு தபஸ் பண்றாரு. அம்மா வந்து உனக்கு என்ன வரம்னு கேட்டு 12 வருஷம் கழிச்சு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது 2 வரம் கேட்கிறாரு. ஒரு வரம், எனக்கு 150 வயசு மேல ஆச்சு, என்னைய உனக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, என்னை அதெல்லாம் ஜோதியாவே மேல கொண்டு போயிடு கைதி அப்படின்னு வராங்கிறார். அம்மா மேடை இருந்து ஜோதியாவே கொண்டு போயிடுறாங்க. ஜோதிங்கிறது மேடை 20 கிலோமீட்டர். அங்கிருந்து பதிவு எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க ஜோதி. 2வது வரம், 12 வருஷம் பட்னி போட்டு தான் தரிசனம் கொடுத்துருக்கேன். என்னால தரிசனம் பண்ண வர்றாங்க. என் கஷேத்திரத்துல பட்னி போகக்கூடாது, 3 நேரமும் சாப்பாடு பண்ணாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும். கீழே அந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வரம் 2 வரம். இவருக்கோசரம் அங்கே அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது கீழே, எப்பவுமே எரியும். ஆனா சாம்பல் இருக்காது. அதுல இருந்து சாம்பல் எடுத்துன்னு போய் ரைட் நிலத்துல போடுறாங்க. நல்லா விளையுது, இதான் மணந்து கொட்டுறாங்க. இதுக்கு உங்களுக்கு நிலம் எது இருந்ததுன்னா கொண்டு வைங்க, நல்லா விளையும். இல்லையே கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டில் வைங்க. நிலத்துல இருந்து வர்றது அரிசி பருப்பு காய்கறிகள் நல்லா இருக்கும் வீட்டில். அது இருந்தால் இங்கே நல்லா இருக்கும். புரியுது? அது சங்கல்பம் பண்ணி புரிய சொல்றது. சங்கல்பம் பண்ணி வச்சுங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, தள்ளி போகுது, 30 நாள் நடத்தி கொடுப்பான். அது பூரா பத்திரிக்கை தான் நடக்கும் நிறைய.
வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு போய் சங்கல்பம் பண்ணாங்கன்னா 30 நாள் பத்திரிக்கை கொண்டு வந்துடும். 2வது வீடு எந்திரிக்கல உடனே எழுதி விழுப்பு கொடுப்பார். பிஸ்னஸ் கடை மாதிரி பிஸ்னஸ் தான் அந்த வச்சு சங்கல்பம் பண்ணிக்கணும். நீ எனக்கு மேலே பண்ணி கொடு, நான் உனக்கு பண்ணுறேன். இவருக்கு என்ன பண்ண போகிறோம், 1 கிலோ அரிசி 1 கிலோ வெல்லம் கொடுக்கும். இது வரத்துக்கு முடியலையா, அங்கே பக்கத்துலேயே ஒரு 2 பேத்துக்கு சாப்பாடு போட்டு 10 ரூபாய் கொடுத்தாலே அதுக்கே சந்தோஷமா இருக்கும். அந்த சாம்பார் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுங்க, நல்ல நடக்கும். அரகர மகாதேவ சம்போ மகாதேவ காசனான சுவாமியே நமஹ. நாகர் இருக்கு போலங்க, இல்ல நாகர் இருக்கிற புத்து. ரிஷிகளுங்க, ஃபுல்லா ரிஷிகளோட சிலை. பதிவு பண்ணாலும்